ஜோதிடத்தால் மக்கள் அனுபவிக்கும் துன்பங்கள் என்னென்ன? ஜோதிடத்தால் மக்கள் அனுபவிக்கும் துன்பங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா, துன்பங்கள் என்னென்னு தான் கேட்குறாங்க. துன்பங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா, மக்களே துன்பத்தை அனுபவிச்சுக்கிறாங்க. இல்ல சில ஜோதிடர்களால மக்கள் துன்பத்தை அனுபவிக்கிறாங்களா அப்படின்னா, பரிகாரம் மூலம் அனுபவிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, அது அவங்களுடைய இது பண்ணி. மக்களே என்ன நினைக்கிறான், இதை எதை தின்னா பித்தம் தெளியும். எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கு. நான் இப்படிதான் பண்ணுவேன். ஆனா இது தீர்க்கிறதுக்கு நீ வழி சொல்லு அப்படின்னு ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டா, சில அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து கிளையண்டோட இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபினான்ஷியலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு ஏர்னிங்காக. ஸோ நம்ம எல்லாத்தையும் தப்பு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். இப்போது இப்படி பார்க்கும்போது மக்களே வந்து போய் விழுந்துட்டு, இப்போ வந்து ஒரு நம்ம கல்யாண டேட் குறித்து கொடுக்குறோம். இந்த டைம்லேருந்து இந்த டைம் பண்ணுங்க, இல்லை இந்த ஜாதகரை தான் கல்யாணம் பண்ணணும்னா, இல்லை எனக்கு இவரை தான் கல்யாணம் பண்ணால் பரிகாரம் சொல்லு அப்படின்றாங்க. இந்த இடத்துல பரிகாரம் வேலை செய்யாதுன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. வேற ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் பரிகாரம் பண்ண சொல்கிற அஸ்ட்ராலஜர்கிட்ட போயிட்டு பார்த்து பரிகாரம் பண்ணுறாங்க. ஆனால் அதனால நன்மை நடக்குதா அப்படின்னு கேட்டால் நடக்காது. இப்போ இந்த இடத்துல வந்து அந்த வாடிக்கையாளர் வந்து துன்பப்படுறான். அதாவது அந்த மேரேஜ் ரிலேட்டடாக அந்த பையனோ பொண்ணே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லியும் பண்ணுறான் பரிகாரம் பண்ணி. இப்போ இந்த இடத்துல யார் தப்பு? ஒரு அஸ்ட்ராலஜரை பார்க்குறான், அவன் வேணான்னு சொல்கிறான், அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல. இப்போ அந்த அஸ்ட்ராலஜரை கரெக்டான அஸ்ட்ராலஜரை வந்து உங்களுக்கு இயற்கை காட்டியும் நீங்கள் அது மீறி போகிறீங்கன்னா அந்த ஜாதகத்தில் உள்ள கொடுப்பனை தானே அது வேலை செய்யுது. அப்போ அந்த இடத்துல வந்து அவர் துன்பப்படணும்னு விதி இருக்குது, துன்பப்படுறாரு. அதே மாதிரி அவங்க பொண்ணோ பையனோ கல்யாணம் பண்ணி துன்பத்தை அனுபவிக்கணும்னு விதி இருக்குது, படுறாங்க. இப்போ இந்த இடத்துல அவங்க சொல்கிற பேச்சையும் கேட்கல, விதி தான் வேலை செய்யும், மதி வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போது ஜோதிடருன்ற ஒரு விஷயத்த அவர் கைட் பண்ணுறாரு, ஆனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணாமல் என்ன பண்ணுறோம், மாட்டிக்கிறோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இதில் வந்து காரணம் வந்து கஸ்டமருக்கு தான் நிறைய இருக்குது, ஜோதிடர்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஜோதிடர்கள் வந்து இதுக்கு காரணம்னு சொல்ல முடியாது, வாடிக்கையாளர்களே அவங்களே துன்பப்படுத்திக்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம இதில் சொல்ல முடியும். இது ரிலேட்டடாக நான் நிறைய வீடியோ போடுவேன், தொடர்ச்சியாக பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.